குஜராத்தில் 3500 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. குஜராத்தின் கட்ச் துறைமுக பகுதியில் கப்பலில் கடத்தி வரப்பட்ட 1500 கிலோ மதிப்புள்ள ஹெராயின் போதைப் பொருளை கடலோர காவல் படையினர் பறிமுதல் செய்திருக்கின்றனர். இது தொடர்பாக கடலோர காவல் படை ADGP நடராஜிடம் கேட்டறியலாம். சார் வணக்கம். வணக்கங்க. இந்த போதைப் பொருளை நீங்கள் எப்போது எப்படி பறிமுதல் செய்தீர்கள்? அதோடைய மொத்த மதிப்பு எவ்வளவு? 27ஆம் தேதி ஜூலை மாசம் எங்களுக்கு NTRO என்ற ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி கடல் சார்ந்த கடல் வழியா ஒரு கப்பல் 1500 கிலோ போதைப் பொருளை ஹெராயின் போதைப் பொருளை கடத்தி வர்றதாகவும் அது நம்மளுடைய இந்தியன் கோஸ்ட்ல லேண்ட் ஆவறதாகவும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அது சார்ந்து எங்களுடைய குஜராத் ஏரியாவில் உள்ள கப்பல், விமானம் எல்லாத்தையும் நாங்க உடனடியாக கடலுக்கு அனுப்பிச்சு அது ஏரியாவை சென்சிடைஸ் பண்றோம். ஏன்னா எந்த வழியா வருதோ அந்த வழியெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தோம். அது இல்லாத கடலோர காவற்படைக்கு உரிய கோஸ்டல் ரடார் ஸ்டேஷன் இருக்குது. கடல் அது கரையோரம் ஒற்றை எல்லாமே ரடார்ஸ் இருக்கு. அது மூலமாவும் ட்ராக் பண்ணி இருந்த வந்த சமயத்துல எங்களுக்கு ஒரு கப்பல் தென்பட்டது, இந்த மாதிரி சஸ்பெக்ட் ஷிப்பு. அதை போர்ட் பண்ணி பார்க்கையில அந்த மாஸ்டர் இன்வெஸ்டிகேஷன்ல ரிவீல் பண்ணாங்க இந்த மாதிரி கப்பல்ல போதைப் பொருள் இருக்குன்னு. அதுக்கப்புறமா அது கப்பல்ல என்னன்றது விசாரிச்சும் போது அது கப்பல் உடைக்கிறதுக்காக வேண்டி குஜராத்ல உள்ள பாவ்நகர் என்ற ஒரு இடத்துக்கு அது போயிட்டு இருக்குது. ஏன்னா அது பழைசான கப்பல் எப்பவுமே உடைச்சிருவாங்க. அந்த இடத்துல அது உள்ள போகுன்றதால அதை அவங்க உள்ளுக்குள்ள பதுக்கி வச்சிருந்தாங்க. அதை தேடி எடுக்கையில எங்களுக்கு அந்த 1500 கிலோ ஹெராயின் போதைப் பொருள் கிடைச்சது. அதனுடைய விலை 3500 கோடி ரூபாய் காலம். அது மேற்கொண்டும் எவ்வளவு போகும்ன்றது தெரியாது. இப்ப இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குது. அதுல 8 இந்தியன் தான் அந்த போட்டுல இருந்திருக்காங்க. அந்த போட்டு உங்களுடைய இதுல வீடியோ ரெக்கார்டிங்லயும் இருக்குது என்றதுதான் அது. இன்வெஸ்டிகேஷன் இன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது தொடர்பா எத்தனை பேரிடம் நீங்க விசாரணை மேற்கொண்டு வரீங்க? இந்த நிகழ்வுக்கு அப்புறம் கப்பல்ல போற இதை நீங்க சோதனை செய்யறதுக்கு ஏதாவது திட்டமிட்டு இருக்கீங்களா? எப்பவுமே எங்களுடைய கடலோர காவற்படையோட முதல் வேலையை கடல் சார்ந்து எந்த ஒரு கப்பல் வந்தாலும் சரி எப்பவும் எல்லாமே மானிட்டரிங்ல இருந்துகிட்டே இருக்கும். அது சில நேரத்துல எங்களுக்கு சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ரிக்வயர்மெண்ட்டுக்காகவும் கடல்ல கப்பல் முழுக போது அது ஆளை காப்பாற்றணும்ன்ற ஒரு ரிக்வஸ்டும் வரும். சில நேரத்துல இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் வரும். இந்த மாதிரி ஒரு மீனவங்களோ இல்லை மற்றவங்களோ யாரோ கடல் வழியா வராங்கன்றதால இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் எப்பவுமே கண்டினியூஸா வச்சிருக்கிறதால தான் நாங்க இப்ப அதை பிடிக்க முடிஞ்சது. எல்லாருடைய உதவியும் அது இருக்கிறது. ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷனும் அதை பண்ண முடியாது. இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி கொடுத்துறதால CBI, IB, கஸ்டம்ஸ், DRI, நேவி எல்லாம் இதுல ஒத்துழைச்சதால இது கடல் உள்ள போயிட்டு இது பிடிச்சி வர்றது. நன்றி திரு நடராஜ். குஜராத்தில் 3500 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது தொடர்பாக இணைப்பில் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு நன்றி.